கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. திருப்பாடல் 67 முதலாவது வசனம். சங்கீதம் 67 முதலாவது வசனம். உங்கள் அனைவருக்கும் இனிய இந்த மாதத்துடைய முதல் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த டிசம்பர் மாதம் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் மகிழ்ச்சியின் வழியாக நடத்துவாராக. இந்த மாதம் டிசம்பர் மாதம் துவங்கும் போதே ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அட்வென்ட் துவங்கிடுச்சு. அப்போ எங்க பார்த்தாலும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டங்கள் ஆரம்பமாயிடுச்சு. கேரல்ஸ் சர்ச்சில இருந்து வீட்டுக்கு வர்றது, அவர் நம்ம கிறிஸ்துமஸ் காலங்களுக்காக வீட்டை நம்ம அழகுபடுத்துவது, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பது, ஸ்டார் கட்டுவது, அப்புறம் பலகாரங்களை செய்வது, அடுத்தது எல்லாருக்கும் கேக் கொடுப்பது, புத்தாடைகள் எடுப்பது, இப்படி நம்முடைய கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு நாளும் அது அப்படியே பெருகி கொண்டே வருகிறது. அப்போ இதனுடைய முடிவு எங்க நிற்கும்? கடைசினாக்கா டிசம்பர் 25ஓட அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும். அப்போ இது கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்தினுடைய அடையாளமாக நாம் முதல் நாள் துவங்கிலிருந்தே நாம் இதை துவங்கி கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரமாய் எப்பொழுதும் இருக்க கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. இந்த சங்கீதம் 67 இன்னைக்கு அழகாய் முதலாவது வசனம் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறேன். இது பெரும்பாலும் கூடார பண்டிகை நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் பாடலாக பாடுவாங்க. ஆண்டவர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆண்டவர் இறங்கி எங்களை இறங்கணும். அப்ப இறங்குறதுனா எப்படி? மனுமகனாய் குழந்தையாக ஆண்டவர் கடவுள் பிறந்தார், அது ஒரு புறம். இன்னொன்று, கடவுள் அவருடைய இரக்கத்திற்காக மக்கள் மன்றாடி பாடலை பாடினாங்க. எப்படி அவருடைய இரக்கம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஆழத்துல பள்ளத்துல இருக்கிற கீழ்நிலையில இருக்கிற ஒருவரை ஒரு மனிதர் உயர்த்தணும், மேல கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? மேல உயரமான இடத்துல இருக்கிறவர் கீழே குனியணும். எவ்வளவு தம்மை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி கையை கொடுத்து அவர் என்ன பண்ணணும்? கீழே இருந்து அவரை மேல தூக்கி விடணும். அப்போ உயரமான இடத்துல இருக்கிற மேல இருக்கிற ஒருவர் கீழே தாழ்ந்து இறங்கி தம்முடைய கரங்களை கொடுத்து அந்த கீழே உள்ள மனிதரை தூக்க வேண்டும், அவரை மேல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப இதுதான் இறங்குதல். பாருங்க, கடவுள் கூட நம்மீது கொண்ட பேரன்பினாலே அவருடைய ஒரே மகனை நமக்காக மனிதனாக கொடுத்தார் இல்லையா? எவ்வளவு இறங்க முடியுமோ கடவுள் அவருடைய நிலையிலிருந்து நமக்காக, நம்மை மீட்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இறங்குவது மட்டுமல்ல, நமக்கு ஆசி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் மோசே வழியாக ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிப்பது உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் இல்லையா? இந்த ஆசிதான். அப்ப இதை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா சொல்லிக் கொள்வார்கள். இது சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். அப்ப இந்த ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? கடவுளோடு இணைந்து பயணிக்கணும், கடவுளோடு அவர்கள் இணைந்து அவர்கள் செயல்படணும். அப்படி செய்யும் போதுதான், கடவுளோடு இணைந்த வாழும்போதுதான் ஆண்டவர் அவர்களை வழங்குகிறார். அப்போ இதுல பாத்தீங்கன்னா அதுல அவருடைய திருமுகத்தை நம் மீது ஒளிர செய்கிறவராக பிரசன்னம் ஆக்குகின்றார். அப்போ எப்படி அந்த பிரசன்னம் படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சூரிய ஒளியானது கண்ணாடி அது மேல பட்டா எப்படி ஒரு பிரைட்னஸ் வரும், அந்த மாதிரி கடவுளுடைய அந்த ஒளி பிரகாசம் நம்மிலே பிரகாசிக்க வேண்டும். அப்போ அவருடைய பிரசன்னம் நம்மோட இருக்கும்போது மட்டும்தான் இவ எல்லாம் நடக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை கடவுள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆலயம் கடவுள், இதுதான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல அவர்கள் அதிகமாய் வேரூன்றி நிலைத்து இருந்தவங்க. ஏன் அப்படின்னா, மனிதன் பாத்தீங்கன்னா எங்க இருந்து நம்ம வந்தோம் நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம கடவுள் தாயின் கர்ப்பத்திலே கொடுத்தார், அது ஒரு புறம். ஆனா எங்க இருந்து வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த உலக வாழ்வு முடித்து நம்ம எங்க போறோம் அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ இருக்க போற இந்த கொஞ்சம் இந்த உலகத்துல வாழ்க்கையில நம் உலகத்திற்கு ஏற்றாற் போல வாழ்ந்து நம்முடைய ஆன்மாவை கெடுத்து கொள்ளாமல் ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்கு பிரகாரம் ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலே நம்ம பயணித்து நம்முடைய ஆன்மாவை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் போது கடவுளோடு நம்ம எப்பொழுதும் இணைந்திருக்கின்ற ஒரு பெரிய மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதம் எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியாகவும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். ஆகவே இந்த டிசம்பர் மாதம் முழுவதும்
நாம இந்த நாள் துவங்கி இந்த மாதம் முடிவு வரைக்கும் ஆண்டவரோடு நாம் எப்பொழுதுமே ஒன்றரை கலந்து நாம் நம்முடைய வாழ்வை நாம் நடத்துவோம். எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு நிறைவான பிரசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் துவங்குறோம். இந்த மாதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியின் மாதமாய் அமைந்திட கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.